நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓகேங்களா, ஒரு 11 kVA பார் 240 வோல்ட்டு பிரைமரி டெல்டா செகண்டரி ஸ்டாரில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் 11 kV சைடில் இருக்கிற இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்கமர் சர்க்யூட் பிரேக்கர் ஓகேங்களா. இங்கே 2 இன்கமர் இருக்குது ஓகேங்களா. இது வந்து மொதல் இன்கமர் பார்த்தீங்கன்னா இந்த அது வரைக்கும் பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட் இன்கமர் ஈபிலேருந்து வரது ஓகேங்களா. அதுக்கடுத்து தான் கியூபிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மர், மீட்டரிங் கியூபிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அவுட்புட்டு, அதாவது கன்சியூமர் ரெண்டு மீன்ஸ் ஓகேங்களா. எங்களுக்கு கொடுத்துருக்கிற வாட்டருக்கு கொடுத்துருக்கிற SF6 சர்க்யூட் பிரேக்கருக்கு இன்கமராக வரும், இன்புட்டாக வரும். அதுலேருந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகும் 11 kV ஓகேங்களா. இந்த 11 kVயை நம்ம எப்படி வந்து ஆஃப் பண்ணி ஐசோலேட் பண்ணுறது, திருப்பி சார்ஜ் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நான் ஆஃப் பண்ணி காட்டல எக்ஸ்பிளைன் தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் டீச்சர்ஸ் ஓகேங்களா, எங்கள் ரவிச்சந்திரன் சார் ஓகேங்களா, அபுதாபி நேஷனல் ஆயில் ஃபேக்டரியில் வேலை செய்கிறவங்க, அவங்களாம் எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் கம்பெனியில் வேலை செய்யும் போதும் சரி இல்லை, எனக்கு எங்கள் ரவிச்சந்திரன் சார் தான் அதிகமான விஷயங்களை சொல்லிக் கொடுத்தவர். அவர் எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னா, எங்கள் ரவிச்சந்திரன் சார் எங்கள் கோயில்சாமி சாரும் ஐடியில் எங்கள் கோயில்சாமி சார் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தமாதிரி சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ண போகிறீங்க, இல்லை ஐசோலேட் பண்ண போகிறீங்க, இந்த சிஸ்டத்தில் 11 kV இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் ஐசோலேட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே மேட் இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம காலில் சேஃப்டி ஷூலாம் பார்த்துக்கணும். சேஃப்டி ப்ரிகாஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கையில் க்ளவுஸ் இருக்கணும். உங்களை வந்து இன்சுலேட்டர் ஊப் போட்டு மீன்ஸு இன்சுலேட்டர் ஸ்டிக்கு போட்டு இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஆனால் இங்கே இந்த ஆப்ஷன் எனக்கு எதுவுமே கிடையாது ஓகேங்களா. அதனால் அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக நின்று நான் சிஸ்டத்தை எப்படி ஐசோலேட் பண்ண போகிறேன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஆனால் சேஃப்டி வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது, அது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம இப்போ இந்த சிபி வந்து நம்ம இந்த சிபி மூலியமாக, இந்த சர்க்யூட் பிரேக்கர் மூலியமாக ஓகேங்களா, இந்த SF6 சர்க்யூட் பிரேக்கர் மூலியமாக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஐசோலேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் SF6 எடுத்த உடனே போய்ட்டு ட்ரிப் மீன்ஸ் ஆஃப் புஷ் பண்ண ப்ரெஸ் பண்ணி விட்டுறக்கூடாது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SF6 கேஸோட ப்ரெஷர் பார்க்கணும் ஓகேங்களா. சில நேரம் SF6 கேஸோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்து நிற்கும். அப்படி நீங்கள் இருக்கும்போது எக்காரணம் கொண்டு ஒரு SF6ஓட கான்டாக்ட் க்ளோஸ் ஆகிருக்கும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க, ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஃபெயிலியர். ஏன்னா ஒட்டுமொத்த SF6 ஃபெயிலியர் ஆகிடும் ஓகேங்களா. மீன்ஸ் இந்த பிரேக்கர் சிஸ்டம் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் என்னன்னா, நம்ம SF6 கேஸ் ரிசர்வாயர் இருக்குல்ல, அது எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படின்னு இந்த இண்டிகேஷன் கீழே தான் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு இன்புட்டில் இருக்கிற சிஸ்டம் மீன்ஸ் பிரேக்கரையோ ஐசோலேட்டரை தான் நம்ம ஷட் டவுன் பண்ணணும். பிரேக்கர் தான் ஷட் டவுன் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ SF6 கேஸ் வந்து எனக்கு க்ரீனில் தான் இருக்குது, கேஸ் ப்ரெஷர் நல்லா இருக்குது ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃப் புஷ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் பிரேக்கர் ட்ரிப் ஆகிடும் ஓகேங்களா. ட்ரிப் ஆகிட்ட பிறகு ட்ரான்ஸ்ஃபார்மர் சப்ளைலேருந்து ஐசோலேட் ஆகிடும். ஐசோலேட் ஆகிடுச்சு, நான் போய் ட்ரான்ஸ்ஃபார்மர் எந்த வித வேலையும் செய்யக்கூடாதுங்க. ஆஃப் பண்ணிட்டு பிரேக்கர் ட்ரிப் ஆகிடுச்சு ஓகேங்களா. சிபி ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டர் சுவிட்சோட ஆப்ரேட்டிங் லிவர் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் ராடு இந்த பாருங்க, ஆப்ரேட்டிங் லிவர். ஐசோலேட்டர் சுவிட்சுக்கு ப்ளஸ் வந்து எஃப் சுவிட்சுக்கு ரெண்டுக்குமான ஆப்ரேட்டிங் லிவர் இதுதான். நான் கையில் எடுக்கிற பாருங்க, இதுதான் ஓகேங்களா. இந்த லிவரை வந்து நம்ம பேனலுக்குள்ளே தான் வச்சிருப்போம், தனியாக எடுத்து வைக்க மாட்டோம். எல்லா இடத்துலையுமே நான் வேலை செய்கிற எல்லா ஹோட்டலுமே இப்படி தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா. இது மூலிமா ஐசோலேட் சுவிட்ச் என்ன பண்ணுவோன்னா, நான் வந்து என்னென்னா 0 பொசிஷனுக்கு ஓகேங்களா ஐசோலேட் சுவிட்சை ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஐசோலேட் சுவிட்சை ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இந்த ஐசோலேட் சுவிட்சை ஓப்பன் பண்ண